எல்லாருக்கும் வணக்கம். என்னோட முதல் படத்துலேருந்து சப்போர்ட் பண்ணுற பிரசன்ட் மீடியா இவங்க எல்லாருக்கும் என்னோட வணக்கம். காலையிலேருந்து எல்லா ரிவ்யூஸ் எல்லாமே ரொம்ப பாசிட்டிவாக வந்துட்டுருக்கு. எங்கள் டீமுக்கு எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். ஒரு 2 வருஷம் கடுமையான உழைப்பு தான் இந்த படம். நான் முதல்ல லெஜண்ட் சாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அவரோட எஃபர்ட், அவரோட ஹார்ட் ஒர்க் அதுதான் இன்றைக்கி இந்த படத்துக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்துச்சு. த்ரூஅவுட் த ஃபில்ம் அவர் எங்களுக்காக அவரோட கடின உழைப்பு, அவர் அடுத்த லெவலுக்கு போகணுன்றதுக்காக அவர் போட்ட எஃபர்ட், அதுக்கு நான் ஒரு டைரக்டராக நான் அவருக்கு தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு ப்ரொடியூசராகவும் கடைசி 5 நாளில் படத்தோட ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணி இன்றைக்கி இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு சேர்த்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்ததுக்கு அவருக்கும் பிஆர் நிதிஷ் சாருக்கும் நான் தேங்க் பண்ணணும். இன்றைக்கி படம் எல்லா பக்கமும் நல்லா ஓப்பன் ஆகிருக்கு, பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் இருக்குது. கூட என்னோடய டீம் ஜிப்ரான் சார், கேமராமேன் வெங்கடேஷ், பைக் மாஸ்டர் மகேஷ் அண்ட் பாயல் ராஜ்பூத் எல்லாருக்கும் இந்த டீம் இல்லாமல் என்னால் இந்த படத்தை இப்படி டெலிவர் பண்ணியிருக்க முடியாது. எல்லாருக்குமே இந்த படம் ஒரு கம்ப்ளீட்டாக இருக்குது, அங்கங்கே எல்லாருக்குமே இது ஒர்க்காக இருக்குது அப்படின்னு சொல்லும் போது இந்த டீம் இல்லாமல் இதை பண்ணியிருக்கவே முடியாது. இந்த டீமுக்கு நான் இந்த இடத்துல தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் ஃபைனலி பிரசன்ட் மீடியா, நான் முன்னாடியே ஒரு தடவை சொன்ன மாதிரி கடவுள்ன்ற மக்களோட இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் வணங்கிட்டு போகிற ஒரு பிள்ளையார் தான் ப்ரெஸ் அண்ட் மீடியா. நீங்கள் உங்களோட இதை கருத்துக்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சொல்லுங்கள். இது ஒன் ஃபிலிம் மோல்டு தான் அவர் லெஜண்ட் சார். பட் அவரோட உழைப்பும் அவரோட இதுவும் எவ்வளோ டிராஸ்டிக்காக இதாக இருக்குது, அந்த கருத்தெல்லாம் கொண்டு போய் படத்தினுடைய நல்ல விஷயங்களை மக்கள்கிட்ட சேர்த்து இந்த படத்தை நல்லபடியாக ஓட வைக்கணும்னு நான் உங்கள் எல்லாரையும் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பிரதீப்போட ஒர்க் எல்லாரும் பெருசாக இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே பற்றி பேசும்போது எடிட்டரோட பார்ட்ன்றது ரொம்ப முக்கியம். அவர் இன்றைக்கி வர முடியல, பட் அவருக்கும் நான் இந்த இடத்துல தேங்க் பண்ணிக்கிறேன். என்னோட மொத்த டீமுக்கும், என் கூட ஒர்க் பண்ண ஏடிஸ், என்னோட மொத்த க்ரூ எல்லாருக்கும் சேர்த்து நான் இந்த இடத்துல நன்றி சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். சார் 3 குழந்தை பிறக்கிறது நிறைய பக்கம் இருக்குது சார். நாங்கள் கேரளாவில் அந்த 3 பேர் பார்த்தீங்க இல்லையா, அந்த பசங்க ஒரிஜினலான பசங்க கேரளாலேருந்து வர வச்சிருந்தோம். இன்றைக்கி அது கொஞ்சம் காமன் ஆகிட்டு இருக்கு சார். ஏன்னா நம்ம ட்வின்னுக்கு பழகிட்டோம், ட்ரிபிள் இன்னும் பழகல. அது மேபி அந்த பையன் தான் ஃபாரின்ல இருந்த பையன் சார். ஒருத்தர் இறந்து போகிறாரு இல்லையா, நல்ல பையன். அவன் தான் அம்மா கூட போகிறான். 2 பசங்க அப்பா கூட. கேமரா பார்த்து பேசுகிறேன் சார். நல்ல முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்க, நல்ல செலவு பண்ணிக்கிங்க. கலர்ஃபுல் சாங் எடுக்க வேண்டாமா? வெளிநாட்டில் போய் எடுத்தாங்க, அதுக்கு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க இல்லையா சார்? இல்லை சார், கண்டிப்பாக சார். ஒரு படத்தில் எவ்வளோ தூரம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வர முடியுன்றது தான் ஒரு கமர்ஷியலாக ஒரு படத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கான இது. இந்த படத்தில் ஒரு ஆக்ஷன் வச்சதுக்கப்புறமா அந்த சாங்குக்கான பிளேஸ்மெண்ட் இல்லை சார். நீங்களே பார்த்துருக்கீங்க. இதில் எங்கே நான் அந்த மாதிரி சாங் வைக்க முடியுன்றதுனால அதை ட்ரை பண்ணுறேன். முருகன் போனது கிளைமாக்ஸில் அவரு சொல்லி வச்சிங்களா இல்லை நீங்களும் முருகன் சொல்லி வச்சிங்களா சார்? அப்படி பார்த்தா நானும் செஞ்சுருந்தான். நான் கேட்குறேன், நானும் கார்த்திக் தான் சார். நம்ம எல்லாருக்காக சார் தமிழ் கடவுள் முருகன் சார், போர்க்கடவுள். அப்போ ஒரு இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸுக்கு நம்ம அவரை பயன்படுத்திக்கலாமே. நம்ம கடவுள் தானே அவர். பார்ட் 3 எப்படி சார்? சார் பார்ட் 2 இன்னும் பண்ணல நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்ட் 3 சார். இது வரைக்கும் 5 படம் பண்ணிட்டீங்க, வேறு எதுக்கு பார்த்து வைக்கவே இல்லை? இது படம் வச்சிருக்கீங்களா, வேறு படம் பார்த்து பிளான் பண்ணுங்க? இல்லை சார், இந்த கதையாக வளரும் போதே அப்படி இருந்தது சார். அதனால அதை எடுத்துகிட்டு வந்து சார். லெஜண்ட் சார் ரொம்ப பிஸியான ஆள், ஆனால் அவரை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் எத்தனை நாள் எடுத்தீங்க? ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக கதைக்கு ஒத்துக்கினார் அவர். இவ்வளோ ஆக்ஷன் சீன்ஸ்லாம் இருக்குன்னு சொன்ன சார். அவர் இதுக்கு தான் ரெடியாகி வந்தார் சார். நான் சொன்ன மாதிரி அவர் வேலைகள் எல்லாம் ஓரமாக வச்சுட்டு ஒவ்வொரு ஷெட்யூலுக்குமே அவர் எந்த வேலையுமே அவர் காதில் கூட விழக்கூடாது. அப்படி இப்போ இந்த படம் சம்மந்தப்பட்ட வேலைகளில் மட்டும்தான் அவர் இருப்பார். அப்படியே டெடிக்கேட்டடாக இந்த ஃபீல்டில் தான் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணணும், தன்னோட பேஷனை கோத்ரூ பண்ணணுன்றதுக்கு தான் சார் அவர் இதுக்காக வந்தார். ஸோ அதனால் நான் கூப்பிட வேண்டியதில்லை, அவர் நான் கூப்பிட்றதுக்கு முன்னாடியே ஸ்பாட்டில் இருப்பார். அதான் அவர் கடையை தாண்டி அவர் நிறைய யோசிக்க மட்டும் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க ஃபேமிலி மாதிரி அவர் பார்த்துப்பாரு. 6 மணிக்கு காலைல சரி 9 மணிக்கு கடையை திறப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த டைமில் என்ன பண்ணாங்க? இல்லை சார், அவர் நம்ம அவுட்டோரில் இருக்கும்போது அதான் சொல்கிறேன் சார். அவுட்டோரில் இருக்கும்போது கடை சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் முன்னாடியே முடிச்சிடுவார் சார். எத்தனை நாள் ஷெடியூல் கேட்டுட்டு, இப்போ 30 நாள் நாங்கள் தூத்துக்குடியில் ஒர்க் பண்ணோன்னா 30 நாளுக்கான செக்ஸ் எல்லாம் சைன் பண்ணி என்னென்ன மீட்டிங்ஸ் இருக்கோ அதெல்லாம் முன்னாடி முடிச்சுட்டு, இல்லைனா பின்னாடி போஸ்ட்போன் பண்ணிவிட்டு அந்த 30 நாளும் கடையினுடைய நிகழ்வுகள் அது பாட்டுக்கு நடந்துக்கிட்டே இருக்கும். இவர்கிட்ட எந்த இதுவும் வரக்கூடாது. ரொம்ப முக்கியம்னா மட்டும்தான் அவர்கிட்ட சொல்லுவாங்க. மற்றபடி அவர் இந்த படத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணி தான் ஒர்க் பண்ணார் சார். ஹீரோக்கள் வெற்றிமாறன், சூரி, சிவகார்த்திகேயன் சார். வெற்றிமாறன் சார் பார்த்தாங்க சார். அவர் ஃபைட் சீக்வன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த படத்தை ஆரம்பிக்கும் போது அவருக்கு இருந்த சில டவுட்ஸ் எல்லாமே நான் பெட்டராக டெலிவர் பண்ணதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன் சார். செகண்ட் பார்ட் லீடில் பார்க்கல சார். சார் படத்துக்கு மெயினாக கிருஷ்ணா சாரோட மியூசிக் பயங்கரமாக இருக்குது. கண்டிப்பாக சாரோட ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணியிருக்கேன்.
ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதான் நான் சொன்னேன், என்னோட ஆடியோ ரிலீஸில் கூட சொன்ன ஒரு டிவைன் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொன்னேன். அது முருகன் பாட்டும் சேர்த்து தான் சார். அது எல்லாமே அமைஞ்சது கரெக்டாக. எனக்கு ஒரு தேவைப்படுற ஒரு பாட்டை அவர் ஆல்ரெடியே அதுக்கு ஒரு மியூசிக் போட்டு வச்சுருந்தாரு. அதை இன்னும் மெருகேற்றி எனக்கு கொடுத்தாரு. அந்த பாட்டு தான் இன்றைக்கி இந்த படத்தோட ஐடென்டிட்டியாகவும் மாறிடுச்சு, மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு. அப்படி நிறைய விஷயங்கள் அவரோட ஒர்க் பண்ணதில் எனக்கு இந்த படத்தினுடைய இவ்வளோ பெரிய ரீச்சுக்கு வந்து முக்கிய காரணம் வந்து அவரோட இதுதான். தமிழ்நாட்டில் வந்து முருகன் பக்தர்கள் அதிகமாகனால கவர்ப்படுத்துறாரு பண்ணுறீங்களோ சார்? அப்படி பார்த்தா நானும் ஒரு முருகன் பக்தர் தான். எல்லாம் அப்படி இல்லை சார். இது கதை நடக்கிற தூத்துக்குடி, அங்கேருந்து திருச்செந்தூர் வந்து 40 கிலோமீட்டர் தான். ஸோ நடைப்பயணமாக திருச்செந்தூருக்கு போகிறது ரெகுலராக நடந்துகிட்டே இருந்தது நான் லொக்கேஷன் பார்க்க போகிறப்ப. அப்போ அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டை நம்ம படத்துக்குள்ளே சேர்த்தா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. அப்படி வைக்கும் போது அந்த பாட்டு வந்து அதில் வந்து அடுத்த லீடில் வந்து முக்கியமான வில்லனா யாரையும் காட்டுறீங்க, தமிழ் சினிமாவில் யாரையாவது முக்கியமான ஹீரோக்கள் யாரும் வில்லனா அறிமுகப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இருக்குது சார். அது கரெக்டாக மெட்டீரியலைஸ் ஆகும்போது அந்த டைமில் நம்ம சார் ஹீரோயினுக்கு கதைப்படி ஆர்ட் இடம் மாதிரி இருந்தாலும் சாமுத்திரிகா லட்சணப்படி பிரமாதமாக இருக்காங்க. யார் செலக்ஷன் சார்? இது வந்து சாரோட சஜஷன் தான் சார். அவர் தான் ரெஃபர் பண்ணார் அவங்கள. எனக்கு ஆல்ரெடி அவங்களுக்கு தெரியும். பட் இந்த கேரக்டருக்குன்னு சொன்னது வந்து லெஜண்ட் சார் தான் சொன்னாங்க. எனக்கும் அவங்களுக்கு தெரியுன்றதுனால இமீடியட்டாக அவங்க கிட்ட கதை சொன்னோம். லக்கிலி அவங்க ஒத்துக்கிட்டாங்க, எங்களுக்கு டேட் கொடுத்தாங்க, வந்து மேடம் நீங்களும் முன்னாடி வாங்க அந்த பதிலப்போ. வாழ்த்துக்கள். சார் சமீப காலமாக ரத்த வாடை வரக்கூடிய படங்கள் வந்து கம்மியாக வருது. ஆனால் உங்கள் படத்தில் இப்போ செகண்ட் ஹாஃபில் ரத்த வாடகையும் சத்த வாடகையும் அதிகமாக இருக்குது சார். சார் கதையை பொறுத்து தான் சார் நம்ம வந்து எல்லாமே தனியாக அதுக்காக எடுக்கணுன்றது இல்லை சார். இல்லை இடையில ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்துச்சு. இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. குடும்ப பங்கான படங்கள் வருது. உங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபில் நிறைய வந்து ரத்தமும் சத்தமும் அதிகமாக இருக்குது சார். என்னன்னா மாறி மாறி இப்போ நம்ம ஒரே மாதிரி சாப்பாடு சாப்பிட மாட்டோம் இல்லைங்களா? திடீர்னு பிரியாணி சாப்பிடுவோம், திடீர்னு தயிர் சாதம் சாப்பிடுவோம். அந்த மாதிரி குடும்ப படங்கள்லாம் வந்துட்டு இருக்கும்போது இப்படி ஒரு ஆக்ஷன் படம் வந்தால் நல்லது தானே சார்? மக்களுக்கு தொடர்ந்து ஒன்றே தானே நடக்கக்கூடாது. ஒரு மாசமா வந்து அப்பா சென்டிமெண்ட் படமாக தான் வந்துருக்கு. ஸோ வந்து லாஸ்ட் வீக்கு கூட நீங்கள் வந்து படம் ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தள்ளி போயிடுச்சு. ஸோ இந்த நேரத்தில் விட்டு தான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணிருக்கீங்களா? ஆமாம் சார். நம்ம தமிழ் சினிமாவில் படம் எடுக்கிறத விட ரிலீஸ் டேட் பிடிக்கிறது தான் சார் பெரிய சிரமம். அது அந்த மாதிரி நாங்கள் திடீர்னு தான் இதை வந்து ஒரு 5 நாள் அனௌன்ஸ் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்துகிட்டு வந்தோம். அது உண்மையிலேயே நம்ம தமிழ் சினிமா சூழலில் வந்து ரிலீஸ் டேட் பிடிக்கிறது கொஞ்சம் சிரமமாக தான் சார் இருக்குது எல்லா படங்களுக்குமே. ஸோ அப்படியான ஒரு சிரமத்தை தான் இந்த படமும் எதிர்கொண்டு தான் இன்றைக்கி வந்திருக்கு சார். சார் இண்டஸ்ட்ரியில் என்ன சொல்லுவாங்கன்னா, சங்கர் சார், லோகேஷ் கனகராஜ், அட்லி இந்த வரிசையில் வந்து துரை சுகுமார் வந்துட்டாங்க, அந்த அளவுக்கு பெரிய சம்பளம் வாங்கிட்டாங்க அப்படின்னாங்க. இந்த வெற்றியை எப்படி பார்க்குறீங்க? நல்ல விஷயம் சொல்லும் போது அந்த மாதிரி வேலை செஞ்சுருப்பான்னு சொல்லிக்கணும்னு சந்தோஷப்பட்டேன். சம்பளம்னு சொல்லிட்டீங்களே, அந்த அளவுக்குலாம் இல்லை சார். நம்ம ஆனால் அதை நோக்கி தான் சார் பயணிக்கணும் சார். அதேமாதிரி லெஜண்ட் ப்ரொடியூசராக இல்லைன்னா இப்படி வந்தே பாரத் ரயில் ஏர்போர்ட்டு இதெல்லாம் கிடைச்சிருக்குமா? கிடைச்சிருக்கு. இப்படி பூந்து விளையாட இருக்க முடியும்? கண்டிப்பாக முடியாது சார். அவர் கிடைச்சதுனால தான் இதெல்லாம் பண்ணேன் நான். இல்லைன்னா நானும் பண்ணியிருக்க முடியாது இல்லையா? நீங்கள் இப்போ நெக்ஸ்ட் வந்து அவர் கூட படம் பண்ணுறீங்க இல்லையா? ஆமாம் சார். அந்த படமும் இதே மாதிரி தான் இருக்குமா இல்லை? இல்லை சார், அது இன்னும் கதை என்னன்றது இன்னும் ஃபைனலைஸ் பண்ணல. இந்த படத்துக்கான வேலைகள் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அதை முடிவெடுப்போம் சார். இப்ரான் சாரோட மியூசிக் பிரமாதமாக இருந்தது. மெயினாக அந்த முருகன் பாட்டு பெரிய விஷயம். வாழ்த்துக்கள். தேங்க்யூம்மா. தேங்க்யூ.